திட்டமிடாம கவனிச்சா கூட ஓகே கமல் வச்சு ஆரம்பிக்கிறப்ப இப்படி இங்க வந்து முடிச்சிடலாம். அதுவும் பயங்கர ஸ்டைலிஷா அது ஒரு மேஜர் ஃபேக்டர் தான் படத்துல. ஆ அந்த முடிச்சிடலாமான்னு சொல்றது வந்து அதுல இருந்து ஆரம்பிக்கலாமா வந்து அதே மாதிரி இதுலயும் அதுக்கான இதுல ஒரு ஹை பாயிண்ட் ஒன்று இருக்கும். அது 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 படத்துல இருந்து கதையில இருந்தது. அதை மேபி யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி அந்த டீசர்ல யூஸ் பண்ணதான். மற்றபடி எனக்கு நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரியும், அந்த டீசர்ல இருந்த சாரோட லுக்குக்கும் படத்துல லுக்குக்கும் நிறைய சேஞ்ச் இருக்கும். ரெண்டு பேருமே இல்ல அப்ப வந்து இந்த ஹேர் ஸ்டைல் பிக்ஸ் பண்ணல. நான் சொன்னேன் உடனே எனக்கு போகணும், உடனே எடுத்தது. உடனே போனதுனால நம்ம ஓவராலா அப்படி வச்சுட்டு வந்துட்டு அப்புறம் வேட்டையன் ஷூட்ல இருந்தாரு. ஸோ அப்போ தாடியும் கம்மியா இருக்கு, இதெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறமா நான் ஒரு 2 மாசம் தாடி வளர்க்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் சாருக்கு வந்து வேற ஒரு டிகம் சொல்லிட்டு இந்த ஹேர் ஸ்டைலும் இந்த இதுவும் வரணும்னு சொல்லி உட்காந்து ஒரு 5-6 hours ஸ்பெண்ட் பண்ணி இந்த இடத்துக்கு அச்சீவ் பண்ணா செம்ம ஹாப்பி ஆயிட்டேன். நான் அப்பதான் அவர் ஒரு போட்டோ எடுத்திருப்பேன் அவரோட வீட்லயே. அந்த பின்னாடி இருந்து கண்ணாடியில போட்டோ மதியத்துல இருந்து ஈவினிங் வரைக்கும் அந்த லுக்ல கிரியேட் பண்றது பண்ணோம். எக்ஸாக்டா எனக்கு அந்த தாடியில அந்த தர்மதுரையில வர ரஜினி சார் இன்னொன்னு கிளியாரிட்டிக்காக சொல்லணும். லாஸ்ட் பேட்டியில சொல்லிட்டு அது வந்து எஸ்பி முத்துராமன் சாரோட டைரக்ஷன்லன்னு சொல்லிட்டு நான் தர்மத்தின் தலைவன் படத்தை கன்ஃபியூஸ் பண்ணி மாற்றி சொல்லிட்டேன். நிறைய பேர் அதை மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த இது அச்சீவ் பண்ணுறதுக்காக பண்ணியிருந்தோம். அந்த டீசருக்கும் இப்போ நீங்கள் இப்போ ரிலீஸ் ஆகப்போ ட்ரைலரும் பார்த்தீங்கன்னா லுக்லேயே சேஞ்ச் இருக்கும்.